வெல்கம் டு அசோக் மூட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது வீடியோ பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ரேடர் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் கேட்கும். அதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்காங்க. நான் இப்போ இன்ஸ்டாகிராம் சைஸ் வச்சுக்கிறேன். இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு மீடியாவில் போய் பேக்ரவுண்டில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்டு வேணுமோ அந்த பேக்ரவுண்டு வச்சுக்காங்க. வச்சுட்டு லேயர்ஸ் போய் மீடியாவில் போய் நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு லேயர்ஸ் இது பண்ணது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு எந்தளவுக்கு வீடியோ இருக்குதோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் லேயர்ஸ் ஓப்பன் பண்ணி மீடியாவில் போய் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு தேவையான லிங்க்கெல்லாம் டவுன்லோட் லிங்க் தரேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இது எடுத்துக்காங்க. இதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேக்குங்கும் அதில் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்துட்டு பின்னாடி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் லேயர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி மீடியாவில் போயிட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணதில் போய் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி இருக்கும். மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வீடியோக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு வீடியோக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. பேக் வந்துட்டு பின்னாடி இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு லேயர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு டெஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வரும். நீங்கள் என்ன வேணுமோ அந்த நேம் எழுதிக்கோங்க. நான் இப்போதைக்கு எவ்ரி பேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஒய்யை கொடுத்துக்கிறேன். ஒய்யை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஃபாண்டு சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி ஃபாண்டு வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் மேலே வச்சுக்கிறேன். அது எந்த மாதிரி ஷேப்பில் வீடியோ வச்சுக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஃபாண்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் லேயர் ஓப்பன் பண்ணுங்கள். மீடியாவில் போயிருக்கேன். பிஎன்ஜி ஃபைல் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த மாதிரி பிஎன்ஜி ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இந்த ஃபோட்டோ கூட வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதைக்கு ஒரு பிஎன்ஜி ஃபைல் எடுத்து வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லேயர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓவர்லேயில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க ஆல்ரெடி. அதனால் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அது ஃபயர் இது வச்சுருக்கிறேன். ஃபயர் இதை வச்சு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கின்னு நீங்கள் அது எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே சைடில் எங்கே வேணுமோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதைக்கு ஸ்வைப் பண்ணி மூலையில் வைக்க வர்றேன். வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. ஃபுல்லாக வீடியோ வேணும்னா ஃபுல்லாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாகவே அந்த ஃபயர் எஃபெக்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதைக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கின்னு அதை பேக் சைடு போகிற மாதிரி நான் ஃப்ரண்ட்டு சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். பேக் சைடு வேணுமா ஃப்ரண்ட் சைடு வேணுமான்னு கேட்கும். நான் பேக் சைடு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு வச்சுனா அப்படின்னா வீடியோக்கு பின்னாடி பக்கம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வரும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே ஷேர் பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வேணுமோ எவ்வளோ குவாலிட்டி வேணும் இந்த பக்கம் 30 வச்சுக்கோங்க. இந்த பக்கம் உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ அவ்வளோ குவாலிட்டி வச்சுக்கணும். கீழே இருக்கிற லோவாக ஹையாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MP கேட்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு வச்சு எவ்வளோ குவாலிட்டின்னு கேட்கும். அந்த குவாலிட்டிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.